2000 வருஷம் பழமையான திருப்பாச்சூரில் அமைந்துள்ள வாசீஸ்வரர் திருக்கோயிலை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இங்கு வீற்றிருக்கும் அம்மன் பெயர் தன் காதலி அம்மன். பார்வதி இங்கு சிவனை வழிபட்டதாக ஐதீகம். அவளது தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் அவளை தன் காதலி என்று அழைத்ததாக நம்பப்படுகிறது. பக்தர்கள் திருமண ஒற்றுமைக்காக அம்பாளை பிரார்த்திக்கிறார்கள். சிவபெருமான் மூங்கில் காட்டில் சுயம்பாக தோன்றியதால் பசுர்நாதன் என்று அழைக்கப்படுகிறார். இக்கோயில்ல பார்வதி சிவபெருமானுக்கு நடுவுல முருகர் விநாயகர் சன்னதி ஒரே அமைப்புல, அதுவும் கீழ் நோக்கி இருப்பது மிகவும் விசேஷமானது. இந்த 11 விநாயகருக்கும் விநாயகர் சபைக்கு நிறைய கதைகள் சொல்றாங்க. திருப்பதி ஏழுமலையான் குபேரன் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு இந்த கோயில வழிபட்டதாக சொல்றாங்க. நாமும் இங்க இருக்கிற விநாயகர் சபையில இருக்கிற 11 விநாயகரை 11 தேங்காய், 11 வாழைப்பழம், 11 வெற்றிலை, 11 சுண்டல் போட்டு மாலையும் 11 தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்மளோட கடன் பிரச்சனை 3 மாசத்துல தீந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா கோயிலும் அம்பாளுக்கு தான் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இந்த கோயில்ல சிவன் முன்னாடி தான் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இச்சிவபெருமான் தீண்டா திருமேனி சிவபெருமான். தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம். பின்னாடி சுத்திட்டு வந்தா வீரபத்ரர், ஸ்வர்ணகாளி, ஸ்வர்ண பைரவர் இருக்கார். திருப்பதி பெருமாள் கடனையே அடைச்சவர்ன்றதுனால திருப்பதி போய் தரிசிச்சுட்டு இவரை தரிசிச்சா நம்ம வாழ்வை மேன்மை அடையும்னு சொல்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ஃபார் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்.